ராஜராஜன் திருவாயில் அந்த இடத்துல 2 பக்கமும் துவாரபாலகர் இருக்காங்க. காலில் பாம்பு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பாம்பு ஒரு யானையை கவிட்டு இருக்கும். அதை முழுங்கலானதுக்கு ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா அந்த பாம்பு அவன் காலில் சுற்றிக்கிட்டு இருந்தா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். இந்த 4 கையில் ஒரு கை உள்ளே இப்படி காட்டுறது, அடுத்த கை வந்து இப்படி காட்டுறது, இதெல்லாம் பரதநாட்டியத்தில் இருக்கிற முத்திரைகள். இன்னொரு கை வந்து கதையை பிடிச்சிட்டு இருக்கும், இன்னொரு கை வாடி உள்ளே இருக்கிறவன் பெரிய ஆளு. நீ அது வந்து ஒரே கல்லுங்கிறது கிடையாது, பீசஸ். நிழல் விழுங்கிறது நிழல் விழும். உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்கு. உச்சி வெயிலில் நிழல் சாயா கோபுரம். ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். நான் கமல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க யாருன்னா, தொல்லியல் கட்டுமானத்துறையில நிபுணராக இருக்காங்க. இன்னைக்கு கட்டிடங்கள்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததா போயிருச்சு, ரொம்ப காஸ்ட் அதிகமான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம். காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுறது அப்படிங்கிறதுல ஒரு வல்லுநராக இருக்காங்க. மரபு கட்டுமான நிபுணர். பல பொறியியல் கல்லூரிகள், NIT போன்ற பல பொறியியல் கல்லூரிகளுக்கு வந்து வருகை பேராசிரியராக இருக்காங்க. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி ஆலயத்தோட உலக சக்தி பீடங்கள் அதோட அமைப்பாளர், ட்ரஸ்டியாக இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தோட சதய விழா அண்மையில் 2019 நடந்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாடு அரசோட மாமன்னன் ராஜராஜன் விருது சார் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறவங்க பொறியாளர் S. ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ரொம்ப வல்லுநராக இருக்கிற விஷயம் தஞ்சை பெரிய கோயிலோட கட்டட அமைப்புகள் பற்றி, அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சார். கட்டாயமா. தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நிறைய விஷயம், அதாவது பொதுமக்களுக்கு தெரிஞ்சது கோபுர நிழல் வந்து கீழே விழுகாது, இது எல்லாமே பொய் தான், உண்மைக்கு புறமானது தான், வதந்தியாக பரவிட்டு வர்றது காலங்காலமாக. நிழல் கீழே விழுகாது, மேலே இருக்க டூம் வந்து ஒரே ஒரு கல், 3-4 கிலோமீட்டருக்கு ஒரு மண் சரிவு போட்டு யானை 10 கிலோமீட்டருக்கு போட்டு யானை மூலமா ஏத்திட்டு வந்து வச்சது. அது ஒரு பாட்டி வந்து அவங்க இது வீட்டுல, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, இந்த கல்லு தான் இருக்கு, வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அதை தான் கொண்டு வந்து வச்சாங்க. இப்படி பல கதைகளை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி எதுதான் உண்மை தஞ்சை பெரிய கோயில்? முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் பத்தி சொல்றேன். அடிப்படை ஃபவுண்டேஷன்ங்கிறது தஞ்சை பெரிய கோயிலுக்கு 5 அடி தான். அப்படியா? 5 அடி. அதோட 219 அடி உயரம் இருக்கிற இதுல 218 அடி உயரம் இருக்கிற இடத்துக்கு வெறும் 5 அடி. அது காரணம் என்னன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த இடம் அது வந்து சுண்ணாம்பு பாறைகள் இருக்கிற இடத்துல எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல என்ன சயின்ஸ் இருந்துச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளா நான் என்ன சொல்லுவேன், டிவைன் கைடன்ஸ். ஒரு தெய்வ சக்தி வந்து அவங்களுக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தகுதிகள்லாம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால மெடிடேட் பண்ணி, எனக்கு நாளைக்கு இந்த இது இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடு அப்படின்ட்டு படுப்பாங்க. ஸோ ஒரு இன்ட்யூஷன் அவங்களுக்கு வரும். அது வந்த பிறகு செய்வாங்க. இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு ராஜராஜனோட ட்ரீம் இருக்குல்ல, இவ்வளோ பெருசாக செய்யணும், திங்க் பிக். டாக்டர் அப்துல் கலாம் இப்போ சொல்லிட்டு இருந்தாரு, அது ராஜராஜன் 1000 வருஷத்துக்கு முன்னால் பண்ணிட்டாரு. அவ்வளோ பெருசாக பண்ணதுனால தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். அது மேலே ஒரு படங்கள் வந்துச்சு, அது வந்து அவ்வளோ இதாக இருக்குது, வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அது வந்து அந்த கட்டுமானங்கிறது, அந்த அங்கே பயன்படுத்தியிருக்க கல்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இருக்குது தஞ்சையிலேருந்து. ஸோ அதை வந்து தரைமார்க்கமாக தான் கொண்டாந்துருக்கணும். அப்படி யானைகள் மூலியமா இழுத்துட்டு கட்டைகளை போட்டு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அதில் ரொம்ப அதிசயம்ங்கிறது நிழல் விழுங்கிறது நிழல் விழும். ஏன்னா அது நம்ம வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் அதை வந்து விஷுவலாக காட்டுறேன். அதில் என்ன முக்கியமான இதுன்னா, நிழலை பற்றி சொல்கிறப்போ உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்குது. அதாவது உத்தராயணம்ங்கிறது சூரியன் வந்து 6 மாதம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும், 6 மாதம் திருப்பி வடக்கிலேருந்து திரும்பும். இது மாதிரி வர்றப்போ அந்த 2 நாட்கள், வருஷத்தில் 2 நாட்கள் மட்டும் நம்மளுடைய அந்த லாட்டிடியூட் பூமத்திரை அந்த இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு நேராக மேலே வர்றப்போ அந்த ஷேடோ வந்து அந்த கோயிலுக்குள்ள வரும். காரணம் என்னன்னா, 12 அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா, அது எப்படி, உச்சி வெயிலில் நிழல் சாயா கோபுரம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நிழல் சாயாது, அப்படி இல்லை, உச்சி வெயிலில் நிழல் சாயா. பாக்கி நாள் எல்லா இடத்துலையும் வரும். நீங்க அங்கே போய் 3 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ நின்று பார்க்கலாம், பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த உச்சி வெயில் நிழல் சாயா கோபுரம்ங்கிறது. அந்த உச்சி வெயிலில் வந்து 365 நாளும் அதோட அந்த மேலே இருக்கிற நிழல் வந்து அந்த கட்டடத்தோட அடிப்படை இதுக்குள்ளேயே விழும். 100க்கு 100 கீழே, மேலே வந்து 27க்கு 27, அதுக்கு மேலே ஒரு இது கிரபம்னு கழுத்துக்கு மேலே சிகரம் அந்த இது இருக்கும்.
அது வந்து ஒரே கல்லுங்கிறது கிடையாது, பீசஸ் அசம்பிள் பண்ணது, இன்டர்லாக்கிங் ஆரஞ்சு சுரைகள் மாதிரி அதெல்லாம் கல்லுல அப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இது இல்லை. இப்போ இன்டர்லாக்கிங் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்கு, அதுவும் இன்டர்லாக்கிங் பண்ணாது. ஆமா, அது மாதிரியான அதே மாதிரி சிஸ்டம் தான். கல்லை வந்து ஒண்ணும் இல்லைங்க, மேலேருந்து இருக்கிறப்போ ஒரு நீட்டு மாதிரி இருக்கும், இதை வந்து இப்படி திருவினா அந்த இடத்துல போய் லாக் ஆகிக்கும். அது மாதிரி வச்சிருப்பாங்க. அது அந்த இதை எப்படி இழுப்பாங்கன்னா கயிறுகள் கட்டி அந்த இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதை கால்குலேட் பண்ணிட்டு அந்த காலத்துல இது மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, அதுல ஈயத்தை ஊத்துனாங்க, ஈயம் காய்ச்சி. இப்போ நம்ம அப்படி பண்ணல. இதுல வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுல வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்க, அதனாலதான் எஃப்ளோரசன்ஸ் இருக்கு, மழையில நனைஞ்சு அதுல வெள்ளை வெள்ளையா கோடு பார்த்தீங்களா, அது கெமிக்கல். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த இது இல்லாம க்ளூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்லை. ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆக்ஷன் இருக்கு. அது அங்கே ஒஸ்ட் கண்டிஷன் நேச்சர், இது சலைனிட்டி ஜாஸ்தி, உப்புத்தன்மை ஜாஸ்தி, காத்துல உப்புத்தன்மை எல்லாம் சேர்ந்து அது இது அது மாதிரி இருக்கிறதுனால தான் அது அந்த மாதிரி இது ஒரு சிஸ்டம் மேலே இருந்திருக்கு. இன்னொன்று, இது ஒரு நாங்கள் ஒரு இது ஆய்வு நடத்தி ஒரு குரூப் ஆஃப் இது நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் எப்படின்னா, இதை வந்து ஒரு சாரப்பள்ளத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது வந்து ஒரு ஒரு நாங்கள் சொல்கிற ஒரு ரிசர்ச்சில் வந்து ஒரு அவுட்டிங். இதை நான் டிபேட் பண்ணலாம், இன்னொருத்தர் அதை இன்னும் வேறு மாதிரி நினைக்கலாம். ஆனால் நாங்கள் சொன்னது எப்படின்னா, நானும் இன்னும் 2-3 பேர் என்ஜினியர்ஸ் சேர்ந்து அதில் அந்த இதை பின்னால் இருந்து சிவப்ப நாயக்கன் ஏரின்னு ஒரு ராஜராஜனோட தளபதி ஒருத்தர் பேரில் ஒரு ஏரி வெட்டினாங்க. அந்த ஏரியில் இருக்கிற மண்ணை எடுத்து, எப்போதும் பெரிய கோயில் எப்படி கட்டினாங்கன்னா கீழேருந்து கட்ட உள்ளேயும் வெளியேயும் மண்ணு போட்டுக்கிட்டே போயிட்டாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு அதில் ரேம்ப் கொண்டாந்தாங்க, ஹெலிக்கல் ரேம்ப்னு பேர், சுற்றி வர்றது. ஒரு 12 அடிக்கு 1 அடி உயரம். இப்போ 216 அடின்னா அதை டிவைடட் பை 12ன்னு பார்த்தீங்கன்னா நீட்டம் எவ்வளோ வரும்? அந்த நீட்டம் அந்த சுத்தளவில் வந்துடுது, 1.5 மடங்கு அது மாதிரி. அனதர் திங், அதுலேருந்து மண்ணு கொட்டோம்னா நம்ம மண்ணு ஒரு இடத்துல ஒரு ஸ்லோப் நிற்கும், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு மேலே போகல, கோயிலேருந்து 300 அடிக்குள்ளே அந்த மண்ணு சுற்றி வர்ற மண்ணு வந்துருச்சு. அதை போட்டு அந்த அந்த வால்யூம் ஆஃப் எர்த்தை கால்குலேட் பண்ணால் அந்த அந்த ஏரியில் இருக்க வால்யூம் இது நாங்கள் மேத்தமேட்டிக்கலாக அரைவ் பண்ணிட்டோம் இதை. ஸோ இதுதான் வாய்ப்பு இப்படி கொண்டாடுறதுக்கு தான். ஏன்னா ஒரு சாரப்புள்ளோன்னு அவங்க சொல்கிற டைரக்ஷன்லேருந்து வந்தால் 4 ஆறுகள் 5 ஆறுகள் போச்சு கொள்ளிடத்துக்கு முன்னால். இந்த மற்ற ஆறுகள் அத்தனை ஆறுகளும் அந்த காலத்தில் வந்து பண்டு கிடையாது, கரைகள் கிடையாது, அப்படியே கரைபுரண்டு ஓடும். அப்படி ஓடுறப்ப என்ன ஆகும், அதுல இருந்து எங்க கட்டவே முடியாது ரேம்பெல்லாம். ஸோ அதுவும் ஒரு யானை தள்ளுறதுக்கு சௌரியமா இருக்கணும்னா இப்ப இருக்கிற இது மேம்பாலங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, பிரிட்ஜஸ்லாம், அப்ரோச்சஸ், இதெல்லாம் அதெல்லாம் 1/12 ஸ்லோப் பேரு. 12 அடி நீட்டம் போனோம்னா 1 அடி உயரம். அந்த இது ரொம்ப கம்ஃபர்டபுளா யானையும் தள்ளணும். ஏன்னா இப்ப யானை தள்ளுற அளவுக்கு மேல அவ்வளவு பெருசு கொண்டு போயிருந்தாங்களாங்கிறது கிடையாது. யானை இழுத்துட்டு வர்றதுக்காக அதுல ரொம்ப முக்கியமான அதிசயம்னு சொன்னீங்கன்னா, உள்ள என்டர் பண்றப்போ 2 அது நிலைத்தூண்கள் இருக்கு. முதல் என்ட்ரன்ஸ் பேரு வந்து கேரளாந்தகன் வாயில், அடுத்த என்ட்ரன்ஸ் பேரு ராஜராஜன் திருவாயில். அங்கே 2 நிலை இருக்கு, இங்க 2 நிலை இருக்கு. அந்த நிலை ட்ரெஸ் பண்ணி அதை செதுக்கி 4க்கு 4 உயரம் வந்து 40 அடி, 38 சொச்சம் 40 அடி வச்சு அதை வந்து இங்க கொண்டாடுறப்போ அந்த அளவு இருக்காது, பெருசா இருந்திருக்கும் 5க்கு 5. அதை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க தரைமார்க்கமா, அது எங்கேருந்து கொண்டாங்க, அதை வந்து கீழே கட்டைகள் போட்டு மரக்கட்டைகளை உருட்டு போட்டு யானை இழுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி வந்திருக்கு. இது இவெல்லாம் நீங்க இழுத்துட்டு வரோம் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த கோயில் கட்டுனது 6.5 வருஷத்துல கட்டியிருக்காங்க. அது கல்வெட்டு ஆதாரத்தோட வெறும் 6.5 வருஷத்துல கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா இருந்திருக்கணும். இப்ப இவங்க சொல்ற வேற மாதிரி இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு இது. அடுத்தது அந்த 6.5 வருஷங்கிறது வந்து காலையில இதுல ஆரம்பிக்கணும், சூரிய ஒளி 6 மணிக்கு ஆரம்பிக்கணும், ராத்திரி 6 மணிக்கு முடிச்சிடணும். ஆமா, இல்லாட்டி அங்க ஆர்டிபிஷியல் லைட் கிடையாது, எல்லாம் கிடையாது. திரி வச்ச தீப்பந்தங்கள்ல எவ்வளவு ஒர்க் பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு ஆர்ட்டை பத்தி தெரியுப்போ அது முடியவே முடியாது. ஸோ இதுதான் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. இதுல மேனேஜ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சிருக்காங்க. மேன் பவர் தான் இதுல, மேன் பவர் எல்லாமே நிறைய பேர் வந்து வாலண்டரி சர்வீஸ். இதுல ஒரு இது கூட சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் எழுதுனப்போ இதுல நிறைய ஸ்லேவ்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸ்லேவரி யூஸ் பண்ணலங்கிறதுக்கு
அதில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. அப்படியா டாக்டர் சார்? குடவாயில் பாலசுப்ரமணியம் அதை தெளிவாக சொல்றேன். இங்கே வந்து இது கைதிகளை வச்சு நம்ம எதுவும் பண்ணலை, இவங்க வார் வார் இது அடிமைகள் கைதிகள் அடிமைகள் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவர் அதை ஆராய்ச்சி பூர்வமாக அது இதில் கல்வெட்டு மூலமாக சொல்லிடுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆனா வெளியில அடிமைகள் வச்சு கட்டினாங்க, அது கைதிகள் வெளியில வச்சு சொல்றவங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. பட் கல்வெட்டு ஆதாயம் எதுவுமே இல்லை. ஓ அதுல வந்து இப்போ ராஜராஜன் அடிமைகளை வச்சு செஞ்சிருந்தா அவர் வந்து அது கல்வெட்டுல இருக்கிறது என்னன்னா, அவர் அந்த சபதி வந்து ஒரு இது வெட்டிட்டு இருக்கிறப்போ அவங்க இடத்துல துப்புறதுக்காக அந்த இது பண்றப்போ இவர் பிடிப்பாரு ராஜராஜன். ஓகே. அது சினிமால கூட அந்த சீனை கொண்டாந்துருக்காங்க. ஆமா ஆமா. ஸோ அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு அதுக்கு ஆள் வச்சு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அங்கே வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் அவங்கவுங்களுக்கு இது வீட்டுக்கு அரிசி, அதுக்கு உள்ள நிலம், அந்த அரிசியை உண்டாக்குறதுக்கு நிலம், அதில் இருக்க கால்நடைகள், பால், தயிர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ராஜராஜன் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இருக்குது இன்ஸ்கிரிப்ஷனில். மானியமாக கொடுத்து மானியம் மாதிரி கொடுத்து அவங்க அதை வச்சு செஞ்சு அதுலேருந்து வர்ற இதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலையை பற்றி கவலையப்படக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு அகதிகளை கொண்டாந்து வச்சு பண்ணணும், இது கைதிகளை கொண்டாந்து வச்சு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தாங்கன்னா அது வந்து வெவ்வேறு நாட்டில் அது பதிவாயிருக்கும், எங்கேயும் இல்லை. ராஜராஜன் வந்து ஒரு தெளிந்த ஒரு சமுதாய நோக்கோட இது வந்து ஒரு சமுதாய கூடமாக பண்ணார். இந்த இடத்த ஒரு கல்ச்சரல் மீட்டெல்லாம் பண்ணுறப்பல அதுதான் பியாண்ட் ரிலிஜன். அது வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த 2 நிலைக்கல்கள் ஒரு முக்கியமான ஆதாரம். அது வந்து அது அதிசயங்கள்ல ஒன்று. அதுக்கு மேலே தூக்கி அந்த கேண்டில் நடுவில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 18 அடி ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அதில் 4 அடிக்கு வெளியில் நீட்டி மேலே இருக்கிற 8 அடி போச்சுன்னா 10 அடி 12 அடிக்கு கல் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருக்காங்க மேலே. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஹை. இது நம்ம வாசலுக்குள்ளே நுழையும் போதே பலமாக காற்று அடிக்குங்க. அது பேர் வெஞ்சுரி எஃபெக்ட்னு பேர். ஒரு பெரிய வெற்றிடத்துலேருந்து ஒரு ஓட்டை ஒரு துவாரத்தை நோக்கி வர்றப்போ அதில் வெளியில் வர்றது பேர் வெஞ்சுரி எஃபெக்ட். அந்த காற்றெல்லாம் உள்ளே வந்து அதுக்குள்ளே வந்தோடனே இன்னொரு வெற்றிடத்துக்கு போகிறப்போ இழுக்கும். ஆமாம். அப்படி போகிறப்போ அது அதோட சூடு ஹீட்டெல்லாம் லூஸ் ஆகிரும். ஸோ ஜில்லுன்னு இருக்கும் அந்த இடத்துல. ஆமாம். அதுதான் அந்த வெஞ்சுரி எஃபெக்ட்டுங்கிறது. எவ்வளோக்குள்ள அந்த வாசல் நீளமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள கூலாக இருக்கும். அதனால தான் நம்ம வீடுகள்லையுமே கூட உயரமாக ரூஃப் வச்சு கட்டுங்க, வச்சு கட்டணுங்கிறது. ஜன்னல் வெளிப்பக்கம் எங்கே வெயில் வருது, எந்த பக்கம் வருது அந்த பக்கம் ஜாஸ்தி பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்குலேருந்து காற்று வரும், வடமேற்குலேருந்து காற்று வரும். வடமேற்குலேருந்து வர்றது மழை சீசனில் வருது, தென்மேற்குலேருந்து வர்றது தென்றல். ஸோ அது உள்ளே வர்றதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் வீடு. அதனால தான் எல்லாரும் வீடு சொல்லுவாங்க சவுத் ஃபேசிங் ஹவுஸ் அப்படின்வாங்க. சவுத் ஃபேசிங்னா நம்ம அந்த தென்மேற்கு உள்ள காற்று வரும். சூப்பர். இப்போ கோவிலில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே இருக்க நந்தி ராஜராஜ சோழன் காலத்தில் வச்ச நந்தி வேற, பின்னாடி நாயக்கர்கள் தான் அந்த நந்தி பெரிய நந்தி வச்சாங்க. அது பற்றி சொல்லுங்க. அதை ராஜராஜன் வச்சிருக்க நந்தி என்னன்னா, அந்த மேலே 8 நந்தி இருக்கு. ஆமாம். அந்த மேலே ஒரு 27 அடி அகலத்தில் மேலே இருக்குது, சதுரம் இருக்குது, அதில் இருக்குது 8. அந்த நந்தியில் ஒரு சைஸ் தான் இங்கே. அதே நந்தி சைஸ் இங்கே இருக்குது. வராகி கோயில் பக்கத்தில் பிரகாரத்தில் இருக்குது. அந்த நந்தியை தான் வச்சாங்க. அந்த நந்தியை வந்து இவங்க நாயக்கர்கள் வந்தோன்னா பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதில் பெரிய ஜாமெட்ரி இருக்குது அந்த இடத்துல. அது வந்து ஒரு கருவறையை சுற்றி கருவறைக்கு மேலே இருக்க அந்த விமானத்துலேருந்து ஒரு 60 மீட்டர் ஒரு ஆர்க் எடுத்தோம்னா 120 மீட்டர் வரும் ஸ்கொயர். 120 ஸ்கொயரில் நடுவில் டயகனல்ஸ் மீட் பண்ணும், மூலைவிட்டங்கள் சேர்ற இடத்துல மையம் இருக்கும் கருவறை. அதே மாதிரி இன்னொரு 120 மீட்டர் சதுரம் சேர்க்குறப்போ அதோட சேர்ந்து அதில் வர மூலைவிட்டங்கள் சேர்ற இடத்துல நந்தி மண்டபம் இருக்கும். அது மாதிரி அவ்வளோ அது பேர் மாடுலர் ரேஷியோன்னு இப்போ அதை தெரிஞ்சவங்கலாம் பண்ணுறாங்க. இதை பற்றி இந்த டிராயிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணது ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இங்கே ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் இந்திரா காந்தி இதுலேருந்து கவுன்சில் ஃபார் இது மியூசியம், அந்த இந்திரா காந்தி இது ஒன்று இருக்குது, ஒரு மேடம் இந்திரா காந்தியோட ஒரு ட்ரஸ்ட்லேருந்து அதெல்லாம் அது ஃபண்ட் பண்ணி அதை பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த எல்லாம் அசந்து போயிட்டாங்க. அவங்களோட இது டிராயிங்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி பண்ணாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, ஆனால் அது பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இது. இப்போ அதோட இன்னொன்று அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு இந்த 2 அதிசயம் நிலக்கல். அப்புறம் உள்ளே என்ட்ரு பண்ணுறீங்க ராஜராஜன் திருவாயில். அந்த இடத்துல 2 பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்காங்க. தெற்கில் இருக்கிறவங்க வலது காலை தூக்கி ஒரு கதையில் வச்சுட்டு நிற்கிறது, வடக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க இடது காலை தூக்கி மேலே வச்சுட்டு இருக்கிறது. அந்த வலது காலை தூக்கி வச்சுட்டு இருக்கப்போ அந்த இன்னொரு காலில் பாம்பு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும்.
ஓகே. அந்த துவாரபாலகருக்கு 4 கை 2 கால். ம். இந்த 4 கையில ஒரு கை உள்ள இப்படி காட்டுறது, அடுத்த கை வந்து இப்படி காட்டுறது. ம். இதெல்லாம் பரதநாட்டியத்துல இருக்கிற முத்திரைகள். ம். விஸ்வமயம் இது வந்து உள்ள இருக்கிற இதுன்ட்டு. நீ இடது கை இன்னொரு கை வந்து கதையை பிடிச்சிட்டு இருக்கோம், இன்னொரு கை வார்னிங். உள்ள இருக்கிறவன் பெரிய ஆளு, நீ ஜாக்கிரதையா போகணும், அவன் வார்ன் பண்றாப்புல. ஆனா அவன் காலில் ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்குன்னு சொல்லல, அந்த பாம்பு ஒரு யானையை கவிட்டு. அடேப்பா. அப்போ அவன் அந்த யானை சைஸ் எடுத்துக்கங்க. யானைங்கிறது சின்னதாக எளிமையாக இருக்காது, 11 அடி 10 அடி 12 அடி இருக்கும் உயரம். அதை முழுங்கல அளவுக்கு ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா, அந்த பாம்பு அவன் காலில் சுத்திட்டு இருந்தா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா 125 ஃபீட் ஹைட். அடேப்பா. அவன் நின்றுட்டு சொல்றான், உள்ள இருக்க ஆள் பெரிய ஆளு, நீ ஜாக்கிரதையா போகணும். அப்போ உள்ள இருக்கவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு சர்ரியலிசம். இந்த சர்ரியலிசத்தை 1000 வருஷத்துக்கு முன்னால நம்ம கல்லுல பண்ணிடுறோம். உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது சர்ரியலிசம் ஆர்ட். சர்ரியலிசத்துக்கு பயனீர், அதாவது பெரிய தாதா அப்படின்னு சொல்றது யாருன்னா, இது சல்வேடார் டாலின்னு ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட். 1931 தான் அந்த சர்ரியலிசம் வந்துச்சு. அப்போ அது அவரை தான் பெரிய பயனீர் அப்படிங்குவாங்க, அதுல பெரிய முன்னோடி அப்படிங்குவாங்க. நம்ம 1000 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடியே பல கோவில்கள் சொல்றப்போ இதை பத்தி கொண்டாடவே இல்லை பாரு. அப்ப நம்ம எவ்வளோ அதை நம்மளுடைய டாக்குமெண்டேஷனோ நம்ம இன்னொருத்தரை வச்சு பண்றதோ எதுவுமே நம்ம கவலைப்படலை. ஸோ இது இருக்கு, அது ஒன்று பெரிய அதிசயம். அடுத்தது போனீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கல் எப்படி எப்படி வருதோ அப்படியே பண்ணியிருப்பாங்க, மேடு பள்ளமாலாம். இப்போ தெங்கைக்கல் கட்டுறப்போ நூலை கட்டி அதுக்கு நேரம் மட்டம் கட்டி எல்லாம் பண்ணுவாங்க. இது பேர் பாலிகனல் ஜாயிண்ட் அப்படின்னு பேர். அந்த இது ஷேப் எப்படி வருதோ அந்த ஷேப்புக்கு அதில் தூக்கி தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. அதே இதை வந்து ஆடவம் பார்த்து இன்னொன்று, மேலே இருக்க கல்லுக்கு குமிழ் இருக்கும், கீழே இருக்க கல்லுக்கு குழி இருக்கும். இப்போ அந்த குமிழ் குழி வந்து எல்லா கல்லுலேயும் ஒரு அப்ரெண்டிஸ் இதை வச்சு ஸ்கல்ப்டரை வச்சு கல் வர வர 6 பக்கத்துலேயும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து சில இடத்துல வெளியில் தெரியுது, குமிழ் குமிழாக தெரியும். அந்த குமிழை வந்து ட்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கணும், எடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த கோயில் நடந்து முடிகிறதுக்குள்ளேயே ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்த சபதிகள்லாம் அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஸோ இதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி அந்த இது இருக்கு. இதை வந்து நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா, லெகோ டாய்ஸ். லெகோ டாய்ஸுங்கிறது மேலே ஒரு நீங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கு கீழே மேலே குமிழ் இருக்கும், அப்படி அழுத்தினா டக்கு டக்கு ஒட்டிக்கும். அதுதான் இந்த சிஸ்டம். அது எப்படி இப்போ டேனிஷ்ன்னு இருக்கு, ஹாலண்டில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான், அங்கே தான் வந்துச்சு. அவங்க டேனிஷ் பீப்புள் வந்து ஆர்மி வந்து உள்ளே ஸ்டே பண்ணியிருந்தாங்க சர்போஜி பீரியடில். அப்போ அதில் யாராவது டிசைனர் இருந்திருக்கணும், இதை பார்த்துருக்கணும். ஏன்னா இது வந்து அதுக்கு முன்னால் கிடையாது இந்த இது லெகோ. ஆமாம். ஸோ லெகோ வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்குள்ளே தான். அப்போ இதுதான் நடந்திருக்கணும். ஸோ அது ஒரு என்னோட அந்த இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான இதில் அந்த உள்ளே இருக்கிற லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 13 அடி ஹைட் இருக்கும். அதில் சுற்றளவு 56 அடி. அதை வந்து இந்த லிங்கமெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டோன்னே கொண்டாந்து இதெல்லாம் வச்சு கரெக்டாக பொசிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கட்டிட்டு வந்திருக்காங்க. மணல் போட்டுக்கிட்டே உள்ள மண்ணு போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. லிங்கம் இருக்கிறது என்ன கல்லுன்னு? கருங்கல். எல்லாமே கருங்கல். பட் அந்த கருங்கல் வந்து நம்ம ஊர்ல இங்க இல்ல. எல்லாம் வாலிகண்டாபுரம்ல இருக்கு, கொல்லி ஹில்ஸ்ல இருக்கு, நார்த்தாமலை கிட்ட இருக்கு. எல்லாமே தூரம் தான். எல்லாம் தூரம், 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தூரம். அதை எப்படி இதெல்லாம் தான் அதிசயம்.